ஃபேஸ் மாதம் இருக்காமே யாரை பற்றி பார்க்க போகிறோமா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அணி, டிடி தினகரன் அணி, ஓபிஎஸ் அணி, சசிகலா அணின்னு சொல்லிட்டு செயல்பட்டு இருக்காங்க. ஸோ டிடி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் கட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமியை அமமுக தூக்கிட்டாரு. ஆனால் டிடி தினகரன் தேனியில் ஜெயிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக திருப்பியும் மிகப்பெரிய லெவலில் அமமுகவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு லைம்லைட்டுக்கு வந்துருன்றாங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா இணையாக அமமுகவும் பெரிய லெவலில் கட்சியாக மாறிடுன்றாங்க. ஸோ ஒரு டிடி தினகரன் இப்போ ஜெயிக்கிறாருன்னா சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. ஓபிஎஸ் பல சின்னத்தில் ஜெயிச்சார்னா அவருக்குன்ற செல்வாக்கு இருக்குது அதிமுகன்றதை பார்த்திங்கன்னா அவர் ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி தொண்டர்களுக்கு சொன்ன மாதிரியே வரும். நேரடியாக எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்றத வெளிப்படையாக பார்த்திங்கன்னா தொண்டருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிரும். அதுவும் அவர் சொல்ல ஆரம்பிச்சிருவார். அம்மா எப்படி சேவல் சின்னத்தை ஜெயிச்சவங்களோ நான் பார்த்தீங்கன்னா பலாபல சின்னத்தில் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லுவார். அதனால் பார்த்திங்கன்னா அதிமுக வேலுமணி ஆளை ஒன்றிணையும் போது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் பதவியும் கிடைக்கும்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.